வந்தருள்வாய் கலை மகளே தானதத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே. தம்பிகளே தங்கைகளே இங்க கூடி இருக்கிற எல்லோருக்கும் வந்தனம் 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 வந்தனம். என்னக்கா நீங்க கலைமகளை கூப்பிட்டவுடன் உங்க பாடலை கேட்க எல்லோரும் வந்துட்டாங்களே. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி எடுத்தால் குறையுமே செல்வம் கொடுத்தால் வளருமே கல்வி. படிப்பை பத்தி ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது, சொல்லுங்க சொல்லுங்க. படிக்க வேணும் பொண்ணே அப்பத்தான் பார் முழுதும் போட்டிடுங்கண்ணே. சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி சொந்த காலில் நின்றிடவே உனக்கு உதவும் கல்வி. ஆமாக்கா எனக்கு ஒரு சந்தேகம், அந்த காலத்துல எந்த பெண்ணை படிக்க வச்சாங்க? அப்பெல்லாம் நாடு நல்லா இல்லையா? உனக்கு விவரமே பத்தல, சொல்றேன் கேட்டுக்கோ. கற்கால முதலே கனிந்திருந்த தமிழின் பொற்காலம் எனவே புகழப்படும் காலம் எக்காலம் அது எக்காலம். பாட்டும் தொகையும் உருவான காலம் ஊட்டும் தமிழ் உணர்வு உயர்ந்திருந்த காலம் சங்க காலம் அது அங்க காலம். அவ்வையும் புயத்தியும் வெறிபாடிய கண்ணியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் செலுத்தியிருந்த காலம் புகழ் வளர்ந்திருந்த காலம் செலுத்தியிருந்த காலம் புகழ் வளர்ந்திருந்த காலம். புரியும்படி சொல்லுங்கக்கா. ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணிக்குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கைப்பாடினியார், வெள்ளி வீதியார், நப்பசலையார், காவற்பெண்டுன்னு பல பெண்பார் புலவர்கள் வந்தாங்க. பெண்ணுணர்வை பாடலில் தந்தாங்க, தூது போனாங்க, துயரை தீர்த்தாங்க, ஓதும் தமிழாலே உயர்வை பெற்றாங்க. எப்படி எப்படி தூது போனாங்களா, துயரை தீர்த்தாங்களா, எப்படின்னு சொல்லுங்கக்கா. ஔவையார் ஔவையார்னு ஒரு பெண் புலவர் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும்தான் இருந்தாங்களா? ஔவையார்ன்ற பேர்ல இருந்த ஒரு புலவர் தான் தூது போனாங்க, துயரை தீர்த்தாங்க. எப்படின்னு விளக்கமா சொல்லுங்கக்கா. தகடூர் என்ன ஒரு நாடு அதை ஆண்டாரு ஆண்டாரு அதியமானு. தகடூர் தகடூர் நாடு அதை ஆண்டாரு ஆண்டாரு அதியமானு. ஆமா 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 சரியா சொல்லிட்டீங்களே. வீரத்துல புலியா இருந்தவரு, கலங்கித்தான் நின்னாரு மன்னரு. ஔவையாரும் இதையே தான் கேட்டாங்க. காஞ்சி நாட்டா காஞ்சி நாட்டா காஞ்சி நாட்டா படை கொண்டு வாரானாம் வாராநாட்டா. காஞ்சி நாட்டா காஞ்சி நாட்டா காஞ்சி நாட்டா படை கொண்டு வாரானாம் காஞ்சி நாட்டா. ஏன் இவர் பயப்படுறாரு? இவர் தான் வீரராச்சே. பயம் இல்ல, அடிக்கடி போரு போருன்னு போர் அடிச்சிருச்சா? ஐயோ இல்ல, அடிக்கடி நடக்கிற போரால ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் செத்து மடியிறாங்க. பல குடும்பங்கள் நிலக்குலைஞ்சு போகுது, நாட்டோட வளமும் குறையுதுன்னு கவலைப்படுறார். அவரோட கவலையும் சரிதானே. ஔவையாருக்கும் அப்படித்தான் தோணுச்சு, கிளம்பிட்டார். சென்றாரு சென்றாரு ஔவையாரே காஞ்சி நாட்டுக்கு சென்றாரு. கண்டாரு கண்டாரு அம்மைமானே ஓடோடி வந்தாரு வந்தாரு. ஔவையார வரவேற்றாரா, சிறப்பு செய்தாரா? ஔவையார வரவேற்றாரு, சிறப்பும் செய்தாரு. அப்படியா? எதிரி நாட்டிலிருந்து வந்த ஔவையாரை வரவேற்றாரா? ஆச்சரியமா இருக்கே, என்ன காரணம்? அவரே கல்வியில சிறந்த புலவர்னு தான் அவருக்கு மரியாதை செஞ்சாங்க. ஓ, படிச்சவங்களை மன்னரும் மதிச்சாங்க தானே? அப்படியே தான் அரண்மனை எல்லாம் சுத்தி காமிக்கிறார், போர்க்கருவி எல்லாம் வச்சிருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஔவையார காமிக்கிறார். வாள், வேல், ஈட்டி, கேடையன்னு வகை வகையா கருவிங்க, அழகு அழகா
பூ வச்சு பொட்டு வச்சு மாலை போட்டு வரிசையா இருந்தது. பூ போட்டு வச்சு மாலை போட்டு வச்சிருந்தாங்களா? ஔவையாரும் அழகு அழகா இருக்குதுங்க, முனை உடைஞ்சு கூர்மழுங்கி கிடக்குது. அழகழகா கிடக்குது உடஞ்சு கூர்மழுங்கி கிடக்குது அங்க. அழகழகா கிடக்குது இங்க உடஞ்சு கூர்மழுங்கி கிடக்குது அங்க. முனை உடைந்து கூர்மணங்கி கிடக்குதா? ஆமா. எங்க? அதியமானோட கொல்லம்பட்டறையில தான். தொண்டைமானும் ஔவையார் சொன்னதோட பொருளை புரிஞ்சுக்கிட்டு அதியமான் பெரும் வீரன், அடிக்கடி போர் செய்பவன்கிறத புரிஞ்சுக்கிறார். ஔவையாரும் போர் மூண்டால் ஏற்படக்கூடிய இழப்புகளை சொல்றாங்க. புரிஞ்ச தொண்டைமானும் இனிமேல் போர் செய்யறது இல்லைன்னு முடிவெடுத்து ஔவையாரிடம் சொல்றாரு. இப்படி தனி ஒரு பெண்ணா சென்று போரை தடுத்தாங்க, துயரை தீர்த்தாங்க. போரை தடுத்தாங்க, துயரை தீர்த்தாங்க. துயரை தீர்த்தாங்க, போரை தான் தடுத்தாங்க, துயரையும் தீர்த்தாங்க. புரிஞ்சுக்கிட்டோம். கல்வி அறிவு இருந்தா மன்னரும் போட்டுருவாங்க. தன்னம்பிக்கையோட எந்த சூழ்நிலையும் எதிர்த்து நின்று வெற்றி பெறலாம்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். அதோட மத்தவங்களுக்கு உதவலாம்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோமா. பெண்களுக்கு கிடைத்த பெருமை இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. சொல்றேன். சமணமும் புத்தமும் ஓங்கி இருந்த காலத்துல கோவலன் மாதவி மகள் மணிமேகலை கற்றறிந்த பெண்ணா இருந்தாங்க. சிறைச்சாலை மாறிடுச்சு அறச்சாலையா மாறிடுச்சு. அறிவு பசி, வயிற்று பசி ரெண்டையுமே தீர்த்தாங்க. அப்படியா? வேற யாரெல்லாம் படிச்சு பெருமை அடைஞ்சாங்கன்னு சொல்லுங்க அக்கா. பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்துல புனிதவதின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு தயிர் சாதம் போட்டு காலையில அவரோட கணவர் பரமதத்தன் கொடுத்து இருந்த மாம்பழங்கள்ல ஒன்னை இலையில வச்சு சாப்பாடு போட்டாங்க. அவரும் சாப்பிட்டுட்டு திருப்தியா போயிட்டாரு. அப்ப வந்தாரு பரமதத்தன், கை கால் நம்பினாரு, சோற்றையும் உண்டாரு, ஞாபகமா தான் கொடுத்த மாம்பழத்தை கேட்டாரு. புனிதவதியும் கொடுத்தாங்க ஒன்ன, அருமைன்னு சாப்பிட்டாரு. இன்னொன்னையும் கொண்டுட்டு வான்னாரு. ஐயோ, கலங்கித்தான் போனாங்க. புனிதவதியும் கையெடுத்து வணங்குனாங்க. கலங்கித்தான் போனாங்க புனிதவதியும், கையெடுத்து வணங்கித்தான் நின்றாங்க சாமி கிட்ட. கலங்கித்தான் போனாங்க புனிதவதியும், கையெடுத்து வணங்கித்தான் நின்றாங்க சாமி கிட்ட. சாமியோட அருளால ஒரு மாம்பழம் வந்தது அவர் கையில. வந்துதா? அடே, ஆச்சரியமா இருக்கு. அவரும் வாங்கித்தான் உண்டாரு. மனைவிக்கும் ஒண்ணு வேணும்னு நினைக்காம இவரே சாப்பிட்டாரா? என்ன மனுஷன் இவரு? விடு. அந்த காலத்துல அப்படித்தான். திடீர்னு அவர் முகம் மாறிடுச்சு. நான் முதல்ல சாப்பிட்டதை விட இந்த பழம் மிக சுவையா இருக்குதே, ஏது இது? நான் கொடுத்த மாம்பழம் போல இல்லையே, உண்மைய சொல்லு அப்படின்னு கேக்குறார். புனிதவதியும் உண்மை சொல்லிட்டாங்களா? புனிதவதியும் உண்மைய சொல்றாங்க. ஆமா. ஆனா பரமதத்தனும் என்னதே சாமி கொடுத்துச்சா, நம்புற மாதிரியா இருக்கு, உண்மைய சொல்லு, வேணா சாமி கிட்ட இன்னும் ஒண்ணு கேட்டு வாங்க பாப்போம், நம்புறேன்னாரு. மறுபடியும் ஒரு மாம்பழம் வந்துச்சா? ஆமா, வந்து சற்று நேரத்துல மறைஞ்சிருச்சு. பழம் போச்சே. பழம் மட்டுமல்ல, பரமதத்தனும் நீ சாதாரண பெண்ணல்ல, தெய்வ பிறவின்னு சொல்லிட்டு போயிடுறார். புனிதவதி அழகான பெண்ணுருவத்தை விட்டுட்டு பேயுருவம் எடுத்து கைலாய நோக்கி போறாங்க.
இருங்க இருங்க, அழகான பெண் உருவத்தை வேண்டாம்னு பேய் வடிவம் ஆயிட்டாங்களா? நாமெல்லாம் அழகு வேணும்னு ஒப்பனை செய்கிறோம். அதான் பார்த்தாவே தெரியுது. இவங்க வேண்டாம்னு பேய் வடிவம் ஆயிட்டாங்களா? அழகு முக்கியம் இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. கைலாயத்தை காலால மிதிக்க கூடாதுன்னு தலையால நடக்கிறாங்க. இதை பார்த்த சிவபெருமான் அம்மையேன்னு இவங்கள கூப்பிடுறாங்க. சிவபெருமானே அம்மையே கூப்பிட்டாரா? ஆமா, இவர் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம்னு மொத்தம் 143 பாடல்களை பாடி புனிதவதின்ற பேரே மறைஞ்சு போய் காரைக்கால் அம்மையார் அழைக்கப்படுறார். 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரா கருதப்படுறார். இன்னைக்கும் ஆனி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு காரைக்கால்ல இதனோட நினைவா மாங்கனி திருவிழா நடக்குது. சைவ சமயத்துக்கு காரைக்கால் அம்மையார்னா வைணவ சமயத்துக்கும் ஒரு பெண் இருந்தாங்க. வைணவ சமயத்துக்கும் ஒரு பெண் இருந்தாங்களா? அவங்கள பத்தியும் சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நேரமானதுனால அவங்கள பத்தி சுருக்கமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. கண்டாங்க கண்டாங்க கனவு எல்லாம் கண்ட கனவு நனவாக்கினாங்க. கண்டாங்க கண்டாங்க கனவு எல்லாம் கண்ட கனவு நனவாக்கினாங்க. எது? யாரு கனவு கண்டாங்க? அவங்க பேர் என்ன? அவங்க பேரு ஆண்டாள். அவங்க தான் கனவு கண்டாங்க. மத்தாலம் கொட்டவாரி தங்கா நின்றுத முத்தூடை காமம் நிறைந்தால வந்தக்கு மைத்தூனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கண கண்டேன் தோழி. அப்படின்னு கனவு கண்டது போலவே இறைவனையே திருமணம் செய்யும் வாய்ப்பு பெற்றார். அடடே, இறைவனையே திருமணம் செய்தாங்களா? ஆமா, இவர் எழுதிய திருப்பாவை, நாச்சியார் திருமொழின்னு 2 தொகுதிகள்ல 4000 திவ்ய பிரபந்தத்துல இடம்பெற்றிருக்கு. இன்னைக்கும் மார்கழி மாசம் முழுவதும் அதிகாலை நேரம் இவரோட திருப்பாவை கேட்காத கோயில்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆமாம், நானும் கேட்டிருக்கேன். சக்கரை பொங்கல், சுண்டல் எல்லாம் கூட கொடுப்பாங்களே. எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதே இது. சரி சரி, சண்டை போடாதீங்க. கோயில்ல மட்டுமல்லாம நம்ம வீட்டு வரவேற்பறையிலும் கூட இந்த மார்கழி மாதம் முழுவதும் காலை நேரத்துல இந்த திருப்பாவை பாடல் நம்ம வீட்டு தொலைக்காட்சியை இயக்குனா வரும். செய்தித்தாள்ல கூட நான் படிச்சிருக்கேன். இப்படியெல்லாம் சிறப்பான பெண்கள் இருந்தாங்க. இவங்கள போல மாணவ செல்வங்களாகிய நீங்களும் அறிவால் உயரணும், தன்னம்பிக்கையோட நிக்கணும், நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயனாக இருக்கணும். படிக்க வேணும் படிக்க வேணும், பெண்கள் படிக்க வேணும், பெண்கள் படிக்க வேணும், நாட்டின் கண்கள் திறக்கவே இன்னும் படிக்க வேணும், இன்னும் தைக்க வேணும், ஆணும் பெண்ணும் சரிநிகராக வேணும், ஆக வேணும், அதற்கேற்ற அறிவு வளர வேணும், வளர வேணும், அன்பினாலே அகிலமெல்லாம் ஒன்று சேர வேணும், ஒன்று சேர வேணும், ஒற்றுமையா இருந்தால் தான் அதுவும் நடந்து தீரும். அதுவும் நடந்தே தீரும். நல்லா புரிஞ்சிட்டீங்க. சரி சரி, மங்களம் பாடிடுவோமா? வாழிய வாழிய வாழியவே, வாழிய பெண் கல்வி வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய பெண் கல்வி வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, சமத்துவம் வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய சமத்துவம் வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, புவி வளம் பெறவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, புவி வளம் பெறவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, உலகம் நலம் பெற வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, உலகம் நலம் பெற வாழியவே, வாழிய வாழிய 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 வாழியவே,